வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய தீபாவளி ரெசிபிலாம் போட ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபிலாம் நம்ம வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிலாம் கடையில் வாங்கி தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இந்த ரெசிபி நம்ம வீட்டில் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால தான் விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்கேன். எப்படி வரணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க மக்கள் கொடுத்து பாருங்களேன். ஐயோ, இந்த மாதிரி ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணவே இல்லையே, சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்பா திருப்தியாக இருக்கா, இந்த மாதிரிலாம் வீட்டில் நம்ம பாராட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மால்பவா, அதுக்கப்புறம் சூரியகலா. இந்த மால்பவா, சூரியகலா ரெண்டுமே வந்து நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரிப்பரேஷனு. பர்டிகுலராக தீபாவளி டைமில் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க. நீங்கள் சூரியகலா பார்க்கும்போது அழகாக சின்ன சின்னதாக மடிச்சிருப்பாங்க. பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடும் போல் இருக்கும். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டாக இருக்கும். மால்பவா ரொம்ப ஈஸி தான். மாவு எப்படி மிக்ஸ் பண்ணணும், எந்தளவுக்கு வாட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மால்பவாவுக்கு தேவையான பொருட்கள்: ப்ளெயின் பால்கோவா 150 கிராம், மைதா 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 கிலோ, முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ட்ரை நட்ஸ் கார்னிஷ்க்கு தேவையான அளவு, குங்குமப்பூ கார்னிஷ்க்கு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மால்பவா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த பால்கோவா யூஸ் பண்ணுறோம். பால்கோவா சக்கரை போடாத பிளெயின் பால்கோவா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சக்கரை போட்ட பால்கோவா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பிளெயின் பால்கோவா எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் கிடைக்கும். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்வீட் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றின பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் கரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மைதா மாவு கரைக்கும் போது ரொம்ப நேரம் விஸ்க் வச்சு பீட் பண்ணக்கூடாது. அப்படி பீட் பண்ணால் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த பிளெயின் பால்கோவா, மைதா ரெண்டுத்தையும் இதில் ஊற்றி கரைக்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டைனர் வச்சு கரைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பால்கோவா கொஞ்சம் கெட்டியாக இருக்கா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்மூத்தான பேட்டரி இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளெயின் பால்கோவா இதில் போட்டு நல்லா கரைக்க ஆரம்பிக்கிறோம். அதே ஸ்டைனரில் இந்த மைதாவும் இதில் ஆட் பண்ணி நல்லா கரைங்க. ரொம்ப ஈஸி தான் வீட்டில் பண்ணுறதுக்கு. கரெக்டான டெக்ஸ்சர் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கரைச்சாச்சு. வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக சோம்பு. இந்த சோம்பு போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைக்க ஆரம்பிங்க. கரைக்கிற பக்குவம் எப்படி கேட்டிங்கன்னா, நான் இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சு கையில் எடுத்து காமிப்பேன். தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வீட்டில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அடுத்தது சர்க்கரை. நான் சொன்ன குவான்டிட்டி சர்க்கரை ஒரு சின்ன பவுலில் போடுங்க. அதே டைமில் தண்ணி ஊற்றுறோம். தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரை எந்த அளவுக்கு போட்டுங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் கொஞ்சோண்டு பால் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். இந்த சர்க்கரை பாவோட பக்குவம் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக கூடாது, ரொம்ப தண்ணியாக கூடாது. உங்களுக்கு எக்ஸாக்டாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். வீட்டில் குலோப் ஜாமுன் பண்ணியிருப்பீங்களே, அந்த ஜாமுன் ரெடி பண்ணுற சுகர் சிரப் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ரெடியானதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கேசர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேசர் கலர் வேண்டாம்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம். கலர் வேண்டாதவங்க ப்ளெயினாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த மால்பவா பேட்டரை ஃப்ரை பண்ண போகிறோம். அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் பேன் யூஸ் பண்ணலாம். குழிக்கடாய் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எண்ணெய் சூடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த எண்ணெயில் விடும்போது அப்படியே மேலே வரும். அப்படி வந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் சூடு. இதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த குழிக்கரண்டியில் பாதி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இதை அப்படியே மெதுவாக ஒரே இடத்துல ஊற்றணும். ஊற்றும் போது என்ன பண்ணால் கரெக்டான ரவுண்டான ஒரு ஷேப் கிடைக்கும். வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். உங்களுக்கு இதே மாதிரி வந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற டைமில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சில பேருக்கு வந்து கரெக்டான பக்குவம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்க. அந்த டைமில் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ ரெடியான அந்த மால்போவை அப்படியே இன்னொரு தட்டில் மாற்றி வச்சிடறோம். இதுக்கு பிறகு ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை இதை மேலே ஊற்றி கொஞ்சம் கார்னிஷ்க்கு அந்த ட்ரை நட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் சாஃப்ரான் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மால்புவா. இதுக்கு பிறகு சூரியக்கலை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சூரியக்கலைக்கு தேவையான பொருட்கள் plain பால்கோவா 50 கிராம், மைதா 300 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, ட்ரை கோகனட் அதாவது டெசிகேட்டட் கோகனட் 1 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ் ட்ரை நட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா, குங்குமப்பூ 1 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆரஞ்சு ரெட் கலர் சிறிதளவு, நெய் 75 கிராம், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சூரியக்கலைக்கு தேவையான பொருட்கள். இந்த சூரியக்கலை ரெடி பண்ணுறதுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ண போகிறோம். அதனால் மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதாவில் ரவுண்டாக நடுப்பகுதி பள்ளமாக பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன குவான்டிட்டி நெய் மிக்ஸ் பண்ணணும். நெய் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இந்த ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுட்டுக்காகவே யூஸ் பண்ணுற கலர் இருக்குது, அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி உதிரியாக வரும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் அழுத்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். எப்படி பாதுஷாலாக மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இது மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக பண்ண முடியும். பார்த்தீங்களா, இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். நான் சொன்ன குவான்டிட்டி plain பால்கோவா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஸ்வீட் கோவா யூஸ் பண்ணால் சக்கரை பவுடர் போட வேண்டியதில்லை. இப்போ நான் plain பால்கோவாவில் நான் கட் பண்ணி வச்சுக்க இந்த ட்ரை நட்ஸ் எல்லாமே போடுறோம். கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் காஞ்ச தேங்காவை போட்டிருக்கேன், அதாவது டெசிகேட்டட் கோகனட் இதில் போட்டிருக்கோம். ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக. இதுக்கப்புறம் சக்கரை பவுடர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்வீட் கோவா நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு சின்ன சின்ன உருண்டையாக கட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டஃபிங்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் இதில் அதிகமான நட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக நட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பேக் பண்ணும்போது அதாவது ஸ்டஃபிங் வச்சு உள்ளே ஃபோல்ட் பண்ணுவீங்களே அந்த டைமில் அந்த நட்ஸ் கொஞ்சம் வெளியே வந்தாலும் உடைய ஆரம்பிச்சிடும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது. அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சமான குவான்டிட்டி போட்டு சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோ பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, தொடும்போது அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். இதை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி சைஸில் அப்படியே பிச்சு போட வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் அந்த பூரி கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையை வச்சு அப்படியே தேய்க்கிறோம். தேய்க்கும் போது ரொம்ப பெருசாக வேண்டாம், நம்மளோட உள்ளங்கை பார்த்தீங்களா அதில் பாதி அளவுக்கு கரெக்டாக ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துருங்க. 2 பீஸு தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதில் ஒரு பீஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கார்னர் பகுதியில் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி மேலே வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் ஒட்ட ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த கார்னர் பகுதியில் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். வச்ச பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு இதை எப்படி மடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்னர் பகுதியை நல்லா மெலிசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட கை விரல் நகம் இருக்குல்ல, அந்த விரல் நகத்தை வச்சு லைட்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ண பகுதியிலேருந்து அப்படியே மடிக்கணும், திருப்பி கட் பண்ணணும்,
திருப்பி மடிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டான ஒரு ஷேப் கிடச்சிரும். அதனால தான் அந்த சூரியக்கலான்னு சொல்லி அந்த டெசர்ட் பேரை வச்சுருக்காங்க. சூரியன் மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் இந்த பேர் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு 2 முன்னாடி நீங்கள் வீட்டில் பண்ணினா கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் நகம் கரெக்டாக இருந்ததுன்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடியானதை அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். நான் சொன்ன குவான்டிட்டியில் சர்க்கரை ஒரு கடையில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கோம். எந்த அளவுக்கு சக்கரை போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுற பக்கம் எனக்குன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம், அதிகமான திக்கான சுகர் சிரப் வேண்டாம், கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ரெடியான அந்த சுகர் சிரப்பை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றின பிறகு கொஞ்சோண்டு ஆரஞ்சு ரெட் கலர் போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் குங்குமப்பூ யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஆரஞ்சு ரெட் கலர் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுற கலர் கேட்டு வாங்கினா கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பொறுமை முக்கியமோ அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூடு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போடுங்க. போட்ட உடனே சின்ன சின்ன பபுள்ஸ் வரணும். போட்டோடனே பெரிய பெரிய பபுள்ஸாக இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணால் அந்த சூடோட தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது சூடு அளவு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வீட்டில் ஒரு 2 பீஸில் 3 பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதிகமான குவான்டிட்டி போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன் கேட்டால் அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு ஸ்லோவாக வெந்து வரும். அதே டைமில் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அந்த எண்ணெயை சுற்றி விடுங்க. எதுக்காக இந்த மாதிரி சுற்றி விடுறேன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போட்டிருக்க அந்த சூரியக்கலா அப்படியே திரும்ப ஆரம்பிக்கும். அதாவது சுற்றி வரும். சுற்றி வந்தால் சீக்கிரமாக வெந்து வரும்னு சொல்கிறேன். கரெக்டான சூடில் நீங்கள் கரெக்டாக ஃப்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உடையாமல் இருந்ததுன்னா அந்த எண்ணெயும் வீணாகாது. இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு மேலே வந்திருக்கா? இந்த மாதிரி கரெக்டாக வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், தேவையான அளவுக்கு சூடு வச்சு கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மைதா வெந்து வரும். எப்பவுமே ஒரு மைதா யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுற ப்ரிப்பரேஷன் ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டான டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த ஷேப்பும் ப்ராப்பராக வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கெட்டியான பக்கம் இருக்கும். கையில் தொட்டு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ சுகர் சிரப்பில் போட ஆரம்பித்தாச்சு. போட்ட பிறகு டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சூரியக்கலை ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் மால்பாவ் எப்படி பண்ணுறது, அதே டைமில் சூரியக்கலை எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம வீட்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கவும் முடியாது. கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு. இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த மால்பாவ் எப்படி பண்ணுறது, எப்படி கரெக்டான டெக்ஸ்டரில் பேட்டரி கரைச்சி எப்படி மிக்ஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சிச்சில்ல. அதே மாதிரி தான் இந்த சூரியக்கலாவும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.